सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अज्ञान प्रत्यक्षोपपत्ति प्रकरणं 552வது प्रश्न. ननु प्रतियोगितावच्छेदक प्रकारक ज्ञानத்திலிருந்து ஆரம்பிக்குது. நடுப்புற நிற்கிறது. கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் மை ஞானம் நாஸ்தி அப்படி சொல்றாரோ இல்லையோ, எனக்கு இந்த விஷயத்தில் ஞானம் இல்லை. ஞானம் இல்லை அப்படிங்கிறது ஞானத்தினுடைய அபாவமா இல்லை அஜ்ஞானமா அப்படின்னு சர்ச்சை. சித்தாந்தி சொன்னா ஞானத்தினுடைய அபாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞானம் இல்லைங்கிற ஞானமும் ஒரு ஞானம் தானே. அப்ப ஞானம் இருக்குன்னு ஆயிடுமே. மை ஞானம் நாஸ்தின்னு தெரிஞ்சுட்டு தானே சொல்றான். அப்ப ஞானம் இருக்குன்னு ஆச்சு. அப்படி இருக்கிறது எப்படி ஞானம் இல்லைன்னு சொல்றான்? ஞானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சொல்றான்னா ஞானம் இருக்குன்னு ஆயிடுமே. அதனால இங்க வியாகாரம். அதனால இவன் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஞானத்தினுடைய அபாவம்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அஜானம்னு இன்னொன்னு இருக்குங்க. எனக்கு இந்த மை ஞானம் நாஸ்தினே அவன் பேசுறான். பேசினாலும் அவனுடைய அபிப்பிராயம் என்னன்னா அஜானம் தனக்கு இருக்குங்கிறது சொல்றதுலதான் தாற்பயமே தவிர ஞான அபாவம்னு எடுத்துக்க முடியாது. இது சித்தாந்தி சொன்னான். பூர்வபக்ஷி சொன்னா இந்த அபாவ ஸ்தலத்தை விட்டு நான் பிராகபாவ ஸ்தலத்தை பார்த்து அதுக்கு தகுந்தா போல இந்த மைஞானம் நாஸ்திங்கிறதையும் ஒரு ஞான பிராகபாவமாக சொல்லலாம். அதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. எப்படி பண்றது? இப்ப கடோ பவிஷ்யத்தின்னு சொன்ன கடோ பவிஷ்யத்தின்னு சொன்னா பவிஷ்யத்தின்னு நாம பேசுறோம். ஆனா பவிஷ்யத்தி பிரதீதி விஷயா பிராகபாவா அப்படின்னு தார்க்கிகால் சொல்லி கொடுத்துட்டாங்க. கடோ பவிஷ்யத்தின்னு எப்ப சொல்லுவோம்? எல்லா சாமகிரியும் தயாரா இருக்கு, இன்னும் கட்டம் உண்டாகல. அப்படி இருக்கிறச்சே புறம் பவிஷ்யத்தி குலாலகா கட்டம் தரிசத்தின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல கடத்தினுடைய அபாவம் தெரியுது. இந்த அபாவம் என்ன அபாவம்னு சொன்னா பிராகபாவம்னு சொல்லுவோம். இந்த பிராகபாவம் துவம்சம் இது ரெண்டுக்கும் சாமானியாபாவம் கிடையாது. அந்யோன்யாபாவம் அதே மாதிரி அத்தியந்தாபாவம் இது ரெண்டும் விசேஷாபாவம் சாமானியாபாவம் ரெண்டு விதப்படும். தனித்தனியா ஒவ்வொரு వ్యక్తిயுடைய அத்தியந்தாபாவம் இது விசேஷாபாவம்னு சொல்றது. விசேஷ தர்மாவச்சின்ன பிரதியோகிதாபாவகான்னு சொல்றாங்க. பொதுவா எதுவுமே இல்லை, எந்த வியக்தியுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது சாமானியாபாவம் சொல்றோம். சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாபாவம். இந்த மாதிரி அத்தியந்தாபாவத்துல ரெண்டு விதம் உண்டு. விசேஷாபாவம் சாமானியாபாவம். அந்யோன்யாபாவத்திலும் இதே மாதிரி உண்டு. விசேஷாபாவம் சாமானியாபாவம். சாமானிய பேதம்னு சொல்லுவோம். அந்யோன்யாபாவத்துக்கு பேதம்னு பேதம். ஆனா துவம்சத்துக்கும் பிராகபாவத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது. அது வெறும் விசேஷாபாவம் தான். தத்தத் வியக்தி பிரதியோகிதா அபாவம் தான் இருக்க முடியுமே தவிர எல்லா வியக்திக்கும் சேர்த்து ஒரு பிராகபாவம், எல்லா வியக்திக்கும் சேர்த்து ஒரு துவம்சங்கிறது சர்வசாரிய துவம்சம்னு ஒன்னா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இந்த விஷயத்துல சர்ச்சை இருக்கு, விவாதம் இருக்கு. சில பேர் அந்த பிரளயத்துல இருக்கக்கூடிய துவம்சம் இருக்கு அது ஒரே துவம்சமாக வச்சுட்டு சர்வகாரிய துவம்சம் காரியத்வாவச்சின்ன பிரதியோகிதாகமாக துவம்சம் உண்டு அப்படின்னு சில பேர் சொல்றா. அங்க ஒரு துவம்சம் கிடையாது, அத்தனை காரியத்துக்கும் அத்தனை துவம்சம் தனித்தனியா சேர்ந்து வந்திருக்கு. இதுதான் சர்வ காரிய துவம்சம். சர்வே துவம்சாக துவம்சங்களுடைய கூட்டம் பிரளய காலத்துல இருக்கு இப்படி சொல்றான். ஆக துவம்சம் தனித்தனியா இருக்கு.
எத்தனை காரியம் உண்டானதோ அத்தனை காரியத்துக்கும் தனித்தனியாக துவம்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அது விவாதகிரஸ்தம். ஆக துவம்சம் பிராகபாவம் இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு அபாவம் கிடையாது. அதான் பொதுவான ஒரு துவம்சம், பொதுவான ஒரு பிராகபாவம் கிடையாது. அப்படி மகாபிரளய காலத்துல ஒத்துண்டால் கூட, துவம்சத்தை ஒத்துண்டால் கூட, அதுக்கு முன்னாடி இப்ப விவகார காலத்துல பொதுவான பிராகபாவம், பொதுவான பிரசம்சாபாவம் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டா, இப்ப ஒரு குலாலன் ஒரு கடத்தை உண்டு பண்ணான்னு சொன்னா அத்த கடோ பவிஷ்யத்தின்னு தெரியற பிராகபாவம் சகல கட விஷயகமான பிராகபாவம் இல்லை. அந்த அவன் உண்டு பண்ணக்கூடிய ஒரே ஒரு கடத்தினுடைய பிராகபாவம்னு தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா எத்தனையோ கடங்கள் இதுக்கு முன்னாடி வந்தாச்சு போயாச்சு, அந்த கடத்தினுடைய பிராகபாவம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால சகல கடத்துக்கும் சேர்த்து ஒரு பிராகபாவம் அங்க சொல்றதுக்கு இல்லை. அவன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு கடத்தினுடைய பிராகபாவம் தான் கடோ பவிஷ்யத்தின்னு சொல்றதுல அர்த்தம். இதே மாதிரி ஒரு இடத்துல கடம் உடஞ்சு போச்சுன்னு சொன்னா, கடவுள் பிரஸ்தான்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய சகல கடமும் இங்க துவம்சமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்க ஒரே ஒரு கடம் இங்க துவம்சமாயிருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். ஆக நாம பார்க்கக்கூடிய துவம்சம் பிராகபாவம் இது ரெண்டிலையும் பிரதியோகி ஒவ்வொரு வியக்தியாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. இந்த சித்தாந்தத்தை வச்சுட்டு நாம பேசுவோம் மேல. இப்போ அங்க பிரதியோகிய தெரிஞ்சுண்டாத்தானே துவம்சத்தை தெரிஞ்சுக்கலாம், பிரதியோகிய தெரிஞ்சுண்டாத்தானே பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கலாம். அபாவஜானே பிரதியோகி ஜானம் காரணம் இல்லையா? துவம்சஸ்தலத்துல நமக்கு கஷ்டம் இல்லை, பிரதியோகி முன்னாடியே வந்தாச்சு தெரிஞ்சுடும். ஆனா பிராகபாவத்தை பார்க்கும்போது பிரதியோகி இன்னும் முளைக்கவே இல்லையே, அந்த பிரதியோகியை எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா, பிரதியோகி ஜானம் அபாவஜானே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரதியோகிதா வச்சேதக பிரகாரக ஜானம் அபாவஜானே காரணம்னு சொல்லலாமா? சாதாரணமா பார்த்தா சொல்லலாம் போல இருக்கு. சாமானியாபாவ ஸ்தலத்துல அதை ஒத்துன்னு இருக்க. அத்தியந்தாபாவம் சொல்றச்சே அத்திர கடோ நாஸ்தி அப்படின்னு நான் சொல்றேன். இங்கே கடம் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த கடம் இல்லை அப்படின்னு கேட்பாளா? ஒரு கடமும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கடோ நாஸ்தின்னு சொல்லும் போது கடத்துவம் பிரதியோகிதா வச்சேதகமாக தெரியுது. இந்த கடத்துவம் எல்லா கடத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரதியோகிதா வச்சேதகம். அப்படியானால் பிரதியோகிதா வச்சேதகாவ சின்ன பிரதியோகி ஞானம்னு சொல்லும் போது நாஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரமாதாவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கடத்தை பத்தியும் தெரியுமோ? தெரியாது. எல்லா கடமும் தெரியாது. ஆனா இல்லைன்னு சொல்ல தெரியும். ஒரு கட்டம் கூட இங்க இல்லைன்னு சொல்றதுக்கு தெரியுது, ஆனா எல்லா கட்டமும் இவனுக்கு தெரியும் சொல்ல முடியாது. அதனால என்னாச்சு? பிரதியோகிதா வச்சேதக பிரகாரக தியானம்னு சொல்லிக்க வேண்டியது, பிரதியோகி ஜானம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சாமானியாபாவஸ்தலத்துல அத்தனை பிரதியோகியும் தெரியணும்னா சர்வஜனா இருந்தா தான் முடியும், இல்லாட்ட முடியாது. அதனால அந்த சாமானியாபாவஸ்தலத்துல பொதுவா பிரதியோகி ஜானம் அபாவஜானே காரணம்னு சொல்லாமல் அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பிரதியோகிதா வச்சேதக பிரகாரக ஜானம் அபாவஜான சாமானியாபாவஜானே காரணம்னு சொல்றோம். அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரதியோகிதா வச்சேதகமாக தெரியக்கூடிய தர்மம் எது? கடத்துவம். அந்த கடத்துவம் இருக்கிறதாக ஒன்னோ ரெண்டோ ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கடத்தை அயங்கடா அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த இதை வச்சுட்டு ஒரு இடத்த பார்க்கும்போது அவங்ககிட்ட சாமானியாபாவத்தை புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், சொல்ல முடியும், பேச முடியும். அதனால இப்ப என்னாச்சு? சகல கடம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பிரதியோகியும் தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றேன் இல்லையா? நான் இப்போ இந்த பிராகபாவஸ்தலத்துல வரும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லலாம்னு பார்க்கிறேன். என்ன பண்ண போறேன்னா, பிரதியோகினி பிரகாரீபூத அபாவஜானே பிரதியோகி எந்த ஒரு ரூபத்துல தெரியறதோ பிரதியோகி விற்த்தியான அந்த தர்ம பிரகாரக ஜானம்னு மாத்திரம் சொல்லப்படுற அபாவஜானே காரணம். பிராகபாவஜானே கிம் காரணம் அப்படின்னு கேட்டா பிரதியோகிதா வச்சேதக தர்ம பிரகாரக ஜானம்னு இல்ல, பிரதியோகினி பாசமான தர்ம பிரகாரக ஜானம். என்ன வித்தியாசப்படுத்தினேங்கிறத சொல்றேன். அத்திர கடோ பவிஷ்யத்தின்னு சொல்லும் போது என்ன பிரதியோகி எப்படி பாசிக்கிறது? கடகான்னு பாசிக்கிறது இல்லையா?
அப்படின்னா அதுல கடத்துவங்கிற தர்மம் தானே பாதிக்கிறது. ஆனா இந்த கடத்துவங்கிற தர்மம் பிரதியோகிதாவச்சேதகம் ஆகாது. ஏன் தெரியுமா? கடத்துவங்கிறது ஒரு பொதுவான தர்மம், எல்லா கடத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய தர்மம். ஆனா பிரதியோகி ஒரே ஒரு கடம் தான், கடோ பவிஷ்யத்தின்னு சொல்றதுல இந்த பிராகபாவத்துக்கு பிரதியோகியாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு கடம். அப்ப அந்த அதுல மாத்திரம் இருக்கக்கூடிய தர்மம் தானே பிரதியோகிதாவச்சேதகமாக சொல்லணும். கடத்துவத்தை எப்படி பிரதியோகிதாவச்சேதகமா சொல்ல முடியும்? இது அதுலயே அதை தவிர எல்லா இடத்துலயும் மொத்தமா இருக்கக்கூடிய தர்மமா இருக்கே, அதனால இது பிரதியோகிதாவச்சேதக தர்மம் ஆகாது. அதனால தார்க்கிகால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துவம்சத்துக்கும் பிராகபாவத்துக்கும் பிரதியோகிதாவச்சேதக தர்மம் தேவையில்லைன்னு. சரியா போச்சா? அதை விட்டுடுவோம். இப்போ ஆனா கடம்னு தெரியணும், கடம்னு கூட தெரியலன்னு சொன்னா கடோ பவிஷ்யத்திங்கிறது சொல்ல முடியாது. அதனால பிரதியோகியில பாதிக்கக்கூடிய தர்ம பிரகாரக ஞானம் அபாவ ஞானே காரணம். இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வரேன். இதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு சௌகரியம் கிடைக்கும். கடோ பவிஷ்யத்தின்னு சொல்ற இடத்துல கடத்துவங்கிற பொதுவான தர்மத்தை கொண்டு அவன் பவிஷ்யத்தின்னு ஒரு பிராகபாவத்தை நிர்தேசம் பண்ணா, ஆனா அவன் பிரதியோகியா இருக்கக்கூடிய கடமோ ஏதோ ஒரு கடம் தான். சொல்றதே கடோ பவிஷ்யத்தின்னு பொதுவா பேசுறான், ஆனா சொல்ற கடம் ஒரே ஒரு கடம். அதே மாதிரி இங்க மை ஞானம் நாஸ்தின்னு அவன் பொதுவா சொல்றான், சப்தத்தை பொதுவா பிரயோகம் பண்றான் ஞானம்னு. ஆனா அவன் நினைக்கிறது ஏதோ ஒரே ஒரு ஞானம், ஒரு ஞானம் தான் இப்ப இல்லை. இந்த விஷயத்தில் அவன் ஒரு ஞானம் ஏதோ வரணும்னு நினைச்சுக்கிறான், அந்த மாதிரி ஞானம் இன்னும் வரல. அப்படிங்கிறதுக்காக மை ஞானம் நாஸ்தி அஸ்மின் விஷய மம ஞானம் நாஸ்தி அப்படின்னு பேசலாம். ஞானம் நாஸ்தின்னு பதப்பிரயோகம் பண்ணிட்டானேங்கிறதுக்காக நீங்க ஞானத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம், இது ஞான சாமானியாபாவம்னா நீ சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம். அது எப்படி உங்ககிட்ட வர முடியும்? உனக்குதான் தியானம் இருக்கேன்னு கேட்கறது சலம். இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அவனுடைய அபிப்பிராயம் என்ன? ஞானத்துடைய பிராகபாவத்தை பேசுறதுக்கு சொல்றான். அப்ப ஏன் நாஸ்தின்னு சொல்ற, பவிஷ்யத்தின்னா நீ சொல்லணும்னு கேட்கலாம். மம தியானம் பவிஷ்யத்தி அப்படின்னா சொல்லலாம், கடோ பவிஷ்யத்தின்னு சொல்ற மாதிரி எனக்கு தியானம் இல்லைன்னு அவன் சொல்றானே, அப்படி சொல்றது உண்டோ? பிராகபாவத்தை இல்லைன்னு சொல்ற வழக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டால், சில இடத்துல பிராச்சீனாள் நாஸ்திங்கிற விவகாரத்துக்கு பிராகபாவத்தை விஷயமாக ஒத்துட்டு இருக்க. அது எங்க அப்படி ஒத்துருக்கா அப்படின்னு கேட்டா, ஒரு பஞ்சரங்கி ஸ்தலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு கடமா, அந்த கடம் முதல்ல கருப்பா இருந்தது, அப்புறம் ஏதோ பண்ணி இது பாக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் ஷவுப்பா போயிடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பாக்கம் வந்தது, திருப்பி கருப்பா போயிடுச்சான், அதுக்கப்புறம் வேற ஒரு பாக்கம் கலர் மாறிண்டே இருக்கு அந்த கடம், திருப்பி கருப்பா போச்சு. சரியா? பிரதமத்தா ஷியாமஹா, முதல்ல கருப்பா இருந்தது, அப்புறம் சிவப்பா இருந்தது, அப்புறம் திருப்பியும் கருப்பா போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்த வச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தேன்னா கருப்பா இருக்கிறதே நான் இந்த கடம் சிவப்பா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கருப்பா இருக்கிறது சிவப்பா இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் சிவப்பா இருக்கும்போது சிவப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் சிவப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் கருப்பா போச்சு, அப்ப சிவப்பா இல்லை, ரத்த ரூபம் ஆஸ்தி பேசலாம். இப்ப நீங்க பார்க்கணும், இது முன்னாடி சமயத்துல எப்ப கருப்பா இருந்ததோ அப்போ அங்க ரத்த ரூபம் நாஸ்தின்னு சொல்றது நான் எந்த அபாவத்தை நினைக்கிறேன்? பிராகபாவம்னு சொல்லணும். ஏன்னா நடுப்புற அதுக்கப்புறம் ரத்த ரூபம் வரப்போறது அதனுடைய பிராகபாவம். அங்க அத்தியந்தாபாவம்னு பேச முடியாது. ஏன்னா துவம்ச பிராகபாவாதிகரணே நாத்தியந்தாபாவகான்னு ஒரு நியமம் வச்சுருக்காங்க. அதனால இப்பேற்பட்ட கட்டத்துல அது கருப்பா, முதல்ல கருப்பா இருக்கும்போது ரத்த ரூபம் கடே நாஸ்தி அப்படின்னு சொல்றச்ச, அதுக்கு அப்புறமா வரக்கூடிய ரத்த ரூபத்தினுடைய பிராகபாவம் தான் நாஸ்தின்னு சொல்லப்படுறதுன்னு சொல்லணும். இந்த விவகாரத்துக்கு விஷயம். அதே மாதிரி மறுபடியும் ரத்த ரூபம் போய் திருப்பி கருப்பா போயிடுத்து, அப்படி ஆகும்போது இதானியும் தத்திர ரத்த ரூபம் நாஸ்தி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ. இந்த நாஸ்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ரத்த ரூப துவம்சாபாவம் அர்த்தம். இப்போ பிராகபாவம் துவம்சம் கூட நாஸ்திங்கிற விவகாரத்துக்கு விஷயமாக ஆகிறது, அது ஒத்துன்னு இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி மம தியானம் நாஸ்தி அஸ்மின் விஷயே தியானம் நாஸ்தி அப்படின்னு சொன்னான்னா
இந்த விஷயத்துல இனிமேதான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அந்த ஞானம் இனிமேதான் வரும், அதனுடைய பிராகபாவம் இப்ப இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு. இது ஒன்றும் புதுசா அஜானம்னு ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஞானத்தினுடைய அத்தியந்தாபாவம் கூட இது இல்லை. ஞானத்தினுடைய அத்தியந்தாபாவம்னு சொன்னாதான் அந்த வியாகாதம் விரோதம் வந்து சேர்றது. எப்படி தெரியாம நீ சொல்ற, தெரிஞ்சுதானே சொல்லியாக, தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அப்புறம் ஞானம் இல்லைன்னு நீ என்ன மாதிரி சொல்ல முடியும்? அப்படிங்கிற அந்த விரோதங்கிறது அத்தியந்தாபாவ பட்சத்துல தான் வருமே தவிர ராகபாவ பட்சத்துல வராது. ஆக இப்ப இவர் என்ன சாதிக்கணும்னா, ராகபாவ ஸ்தலத்துல பிரதியோகி சாமானிய ஒரு தர்மத்தை கொண்டு தெரிஞ்சா போதும். பிரதியோகியே தெரிய வேண்டாம். நிஜமா என்ன பிரதியோகிங்கிறது உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அதை சொரூபதாக தெரிய முடியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. அதனால பிரதியோகியில ஒரு பொதுவான தர்மத்தினால அந்த பிரதியோகியை தெரிஞ்சின்றால் போரும். ஆனால் நாஸ்தின்னு சொல்லும் போது அங்க விஷயமாக கூடிய பிரதியோகியோ ஏதோ ஒரே ஒரு பிரதியோகி தான். அதே மாதிரி மை தியானம் நாஸ்தின்னு நான் சொல்லிடலாம். தியானம் நாஸ்தின்னா தியானமே இல்லைன்னு சொல்றது இல்லை, ஒரு தியானம் எனக்கு வர வேண்டிய பாக்கி இருக்கு, அது வரலன்னு அர்த்தம். அதுக்கு பிராகபாவம் இப்ப இருக்கு, இந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாம். இதை ஸ்தாபனம் பண்றதுக்காக வராது. நனு பிரதியோகிதாவச்சேதக பிரகாரக ஞானம் ந அபாவஜானே காரணம். நான் இந்த நான் 3 ஸ்டெப் இங்க சொன்னேன். முதல்ல அபாவ ஞானத்துல பிரதியோகி ஞானம் காரணம். இது சாதாரணமா முதல்ல எல்லாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அபாவ ஞானம் பிரதியோகி ஞானமான பிரதியோகி ஞானம் வந்தாதான் அபாவ ஞானம், ரைட்டு, முதல்ல அப்படிதான் வச்சுக்கணும். ஆனா சாமானிய பாவத்தை ஒத்துண்டாச்சுன்னா அப்புறம் பிரதியோகி ஞானம் சொன்னதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா பிரதியோகியும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அப்ப என்ன சொல்லணும், பிரதியோகிதாவச்சேதக பிரகாரக ஞானம் காரணம். பிரதியோகி ஞானங்கிறத விட்டுறணும். ஏன்னா முடியாதே, எல்லா பிரதியோகியும் எப்படி பார்த்துக்க முடியும்? அப்ப பிரதியோகிதாவச்சேதக தர்ம பிரகாரக ஞானம் காரணம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பிராகபாவத்துக்கிட்ட வரைச்ச பிரதியோகிதாவச்சேதக பிரகாரகங்கிறதையும் விட்டுடணும். பிரதியோகினி பாதமான தர்ம பிரகாரக ஞானம் காரணம் இப்படி சொல்லணும். அதுதான் இங்க வர நனோ பிரதியோகிதாவச்சேதக பிரகாரக ஞானம்னா அபாவஜானே காரணம். கிந்து அபாவஜானே பாசமான பிரதியோகி விற்பி தர்ம பிரகாரகம் ஞானம். இந்த அபாவ ஜானத்துல அந்த பிரதியோகி எந்த ரூபத்துல பாசிக்கிறதுன்னு பாருங்க. அந்த ரூபத்தோடு ரூப ஜானம் இருந்தா போதும், அந்த ரூப பிரகாரக தர்ம பிரகாரக ஞானம் இருந்தா போதும். அந்த பிரதியோகி இவனுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. பிரகாரக ஞானம் காரணம். தத்கடத்துவம் சொன்னா அது இன்னும் தெரியாது, அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தத்கடத்துவம் பிரதியோகிதா வச்சேதகம்னு சொல்லலாம், ஆனா அது இப்ப தெரியறதுக்கு முடியாது. சாமானிய லட்சணா பிரத்யாசத்திய அபியுபகமேது பிரதியோகி விஷயத்துவம் அப்படி தத்திய அதிகம். இதுவும் போன தடவை சொல்லியிருந்தேன். இந்த சாமானிய லட்சணா பிரத்யாசத்தின்னு ஒத்துக்கிறது ஒத்துக்கலைன்னு 2 பட்சம் வச்சுட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறது பகு பேர் ஒத்துக்கிறான். அது எதுக்காக ஒத்துக்கிறான்னு சொன்னா எல்லா பிரதியோகியும் இவன் அலௌகிகமாக பார்த்து விடலாம். லௌகிகமா எல்லா பிரதியோகியும் இவனால பார்க்க முடியாட்டா கூட அந்த சாமானிய தர்மத்தை கொண்டு சகல பிரதியோகியும் இவன் பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாயிடும். இது சாமானிய லட்சணா பிரத்யாசத்தியால கிடைக்கிறது. அப்ப என்ன சொல்லணும், நான் இந்த இதுல பிரதியோகி விற்பி தர்ம பிரகாரம்னு சொன்னேன் இல்லையா, அப்ப பிரதியோகிதா வச்சேதக தர்ம பிரகாரங்கிறது போடவே கூடாது, அதை எடுத்துட வேண்டியதான். பிரதியோகி விற்பி தர்ம பிரகாரக பிரதியோகி விசேஷக ஞானம் காரணம். அபாவ ஜானம் பிரதி கீதம் ஞானம் காரணம். பிரதியோகியில பாசிக்கக்கூடிய ஒரு தர்ம பிரகாரகமாகவும் பிரதியோகிய விஷயமாக விசேஷமாக கொண்டதாகவும் இருக்கக்கூடிய ஞானம் தான் அபாவ ஜானத்துக்கு காரணம். ஒரு பிரதியோகி தெரியணும், எல்லா பிரதியோகியும் நான் கேட்கல, ஒரு பிரதியோகி தெரியணும். சாமானிய லட்சணா பிரத்யாசத்தை அவங்களுக்கு எல்லா பிரதியோகியும் தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா பரவாயில்ல, தாராளமா தெரியலாம். அப்படி பண பிரதியோகியில பாசிக்கக்கூடிய தர்மம் அவசியம் தெரியணும், தற்பிரகாரக ஞானம் வேணும். அச்சா, அப்ப இதனால உங்களுக்கு என்ன, இதரதாத்து ததேவ. இதரதானா சாமானிய லட்சணா பிரத்யாசத்திய ஒத்துக்காத பட்சத்துல இந்த பிரதியோகி விஷயக்கங்கிறத சேர்க்கக்கூடாது. அந்த பாசிக்கக்கூடிய தர்ம பிரகாரக ஞானம் அவ்வளவுதான் போடணும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இஷ்டவிருத்தி சாமானிய தர்ம பிரகாரக ஞானம் இவ அசித்த வியக்தி விஷய இச்சா கிருத்தியோ 2 திருஷ்டாந்தம் கொடுக்கலாம். ஒரு இஷ்டமான வஸ்து இருந்ததுன்னா சுகம்னு வச்சோம் கூட, இஷ்டம் சுகம் எல்லாருக்கும் இஷ்டமா இருக்கு, அதனால இஷ்டம்னு சொன்னா சுகம் வச்சோங்கோ.
எனக்கு சுகம் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வருது. சுகம் வரணும்னு ஆசைப்பட்டான்னா நான் எந்த சுகத்துல ஆசைப்படுவேன்? யாருக்கோ வந்திருக்கிற சுகம் எனக்கு வர முடியாது. எங்க நான் தெரிஞ்சுட்டேனோ சுகத்தை, அந்த சுகம் வேற யாருக்கோ வந்திருக்கு, அது எனக்கு தெரியாது, எனக்கு வர முடியாது அந்த சுகம். அதே மாதிரி இன்னொரு சுகம் வரட்டும் தான் நான் ஆசைப்படுவேன். அப்ப இன்னொரு சுகத்தை நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்தது வேற ஒரு சுகம், ஆனா வேணும்னு ஆசைப்படுறது வேற ஒரு சுகம் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு சுகத்துக்கும் ஞானத்துக்கும் இதுக்கும் ஒரு தாய்காரணத்துவம் வர முடியாது இல்லையா? கஷ்டமா போயிடுமே. அப்ப இதை ரெண்டையும் சேர்க்கறதுக்காக நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டா, இஷ்டவிருத்தி சாமானிய தர்ம பிரகாரக ஞானம். அவனுக்கு அவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் இருக்கு, அதுல ஒரு சுகத்துவம் இருக்கு. நான் ஆசைப்படுறேனே வரப்போறதே ஒரு சுகம், அதுலயும் அதே சுகத்துவம் இருக்கு இல்லையா? அப்ப இஷ்டவிருத்தி சாமானிய தர்மம், சுகத்துவங்கிற சாமானிய தர்மம், இந்த சாமானிய தர்ம பிரகாரக ஞானம் வந்தால் எனக்கு போரும். அந்த அசித்த விஷயமான இச்சா சுக வியக்தியில எனக்கு இச்சை, எனக்கு இவதான் வரப்போறது, அப்பேற்பட்ட ஒரு சுகத்துல எனக்கு இச்சை வருது, வரணும்னு இச்சை வருது. இச்சை ஒன்னாச்சா, இதே மாதிரி இச்சை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிரவருத்தியும் வருமே, கிருதி. அதுக்காக அப்ப பிரவருத்தி வரும்போது எந்த சுகத்துல பிரவருத்தி வருது? இனிமேதான் வரப்போறது, முளைக்க புதுசா பிறக்க போற அந்த சுகத்துக்காக தானே எனக்கு பிரவருத்தி வருது. அப்ப அசித்த சுக வியக்தியில எனக்கு பிரவருத்தி வரணும்னா அந்த அசித்த சுக வியக்தி எனக்கு எப்படி தெரியுது? அது வரத்துக்கு முன்னாடி பொதுவா சுகத்துவேன ரூபேன தெரிஞ்சு, சுகத்துவேன ரூபேன சித்த வியக்தியில தெரிஞ்சிருக்கு. ஆனா அசித்த விஷயத்துல எனக்கு பிரவருத்தி வருது. அதனால சுகத்துவங்கிறது ஒரு பொதுவான தர்மத்தை வச்சு எனக்கு சுக விசேஷத்துல பிரவருத்தி வருது சொல்லணும் இல்லையா? இதே மாதிரி பொதுவான தர்மத்தை வச்சுட்டு ஒரு ஞான வியக்தியுடைய பிராகபாவம், ஒரு கட வியக்தியுடைய பிராகபாவம் நமக்கு தெரியலாம். இது நியாயமாத்தான் இருக்கு. இஷ்டவிருத்தி சாமானிய தர்ம பிரகாரக ஞானம் இவ அசித்த வியக்தி விஷய இச்சா கிருத்தியோகோ, அசித்த வியக்தி விஷயக இச்சா, அசித்த வியக்தி விஷயக கிருதி, இது ரெண்டுக்கும் இந்த மாதிரிதான் இருக்கு. நச்ச பிரதியோகிதாவச்சேதக தர்மேண கதம் அனவச்சேதக பிரதியோகிதா அனவச்சேதக தர்மேண கதம் பிரதியோகிதா கிருத்தியதாம் இது வாக்கியம். இப்போ ஒரு கேள்வி வருது, கடோ நாஸ்தின்னு சொல்றேன், கடோ பவிஷ்யத்தின்னு சொல்றேன், அந்த கடத்துவம் தெரியுது, அது பிரதியோகிதா அவச்சேதகம் இல்லைன்னு வேற நீங்களே சொல்லிக்கிறீர்கள். ஏன்னா அந்த ஒரு கட்டம் தான் பிரதியோகியானத்தாலே பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய கடத்துவம் உங்க பிரதியோகிதா அவச்சேதக தர்மம் இல்லைன்னு. அப்போ பிரதியோகிதா அனவச்சேதகமான ஒரு தர்மத்தை வச்சு தர்மாவச்சின்னே பிரதியோகிதா கிருஷ்யத்தைங்கிறது சம்பவிக்குமா? எந்த ரூபத்துல பாசிக்கிறதோ அந்த ரூபம் தானே இந்த பிரதியோகிதா அவச்சேதகமாகும். இது பிரதியோகிதா அவச்சேதகம் ஆகாது, ஆனால் பதவச்சேதேன பிரதியோகிதா பாசத்தே இப்படி சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு இப்படி சொன்னா எப்படி தெரிய முடியும்? பிரதியோகிதா அனவச்சேதக தர்மேன பிரதியோகிதாயாக பிரதீதி கதம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொன்னா வேற ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன், அது வரலாம்னா இதுவும் வரலாம். விசேஷாவச்சின்னாயாக வியாப்தேரிவ சாமானியன கிரகண சம்பவா. விசேஷம்னா விசேஷ தர்மம், விசேஷ தர்மாவச்சின்னா வியாப்தி. ஆனா தெரியும் போது விசேஷ தர்மாவச்சின்னமாக தெரியாமல் வஸ்துதா விசேஷ தர்மாவச்சின்னா சா வியாப்தி, ஆனா சாமானிய ரூபேண பாசத்தை. அப்படிங்க இருக்கு. தூமத்துவேன ரூபேண வன்ஹி வியாப்தியானது பூமியில தூமத்துல தெரியுது. அப்ப தூமத்துவம் அவச்சேதகம் இங்க இந்த மாதிரி தெரியலேன்னு கேட்டா இதுக்காக ஒரு இடத்தை கண்டுபிடிச்சார். வியாப்தி விசேஷ தர்மாவச்சின்னத்துல இருக்கு, ஆனா தெரியும் போது சாமானிய தர்மேன தெரியும். அதுதான் எனக்கு இப்ப வேணும். வியாப்தி எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு விசேஷ தர்மாவச்சின்னத்துல இதுலதான் இருக்கு, ஆனா தெரியும் போது சாமானிய தர்மேன அந்த வியாப்தி தெரியுது. இப்படி ஒரு இடம் கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்தார். ததாஹி இதம் அபிதேயவத்து பிரமேயா ஒரு அனுமானம் இத்தியனுமானே எத்திர பிரமேயம் தத்திர அபிதேயம் இதி வியாப்தி கிரகண சமயே விருத்திமத் பிரமேயத்வாவச்சேதேனைவ சாமானாதிகரண்ய ரூப வியாப்தி சத்வேபி தஸ்யாஹ பிரமேயத்வ ரூபேணைவ கிரகணம் நது விருத்திமத் பிரமேயத்வேன கௌரவாத் விருத்திமத்வ விசேஷணஸ்ய வியபிசார அவாரகத்வேன வையர்த்தியாச்ச. ஒரு தார்க்கிகாவில் சொல்ற பிரசித்தமான அனுமானம் இது. இதம்
அபிதேயவத் பிரமேயவத்வாத் பிரமேயாத் சொல்லுங்க. வன்னிமான் தூமான் இதம் இதுல இது அபிதேயவத்துனா வாச்சியமான ஒரு பொருளை கொண்டது. இதம் அபிதேயம்னு சொல்லல, அபிதேயவான். அயம்னே சொல்லி வைப்போம். அயம் அபிதேயவான். அயம்னா பருவதகான்னு வச்சுக்கோங்க. அயம் அபிதேயவான். என்ன அபிதேயவான்னா வன்னி இருக்கு. வன்னி அபிதேயம் தானே, வன்னி சப்த அபிதேயம் இருக்கு. ஆச்சு. அபிதேயவான் குதஹா பிரமேயவத்வாத் அப்படின்னு. பிரமேயம் இருக்கு, இதுல ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. இப்ப வியாப்தி எப்படி கிரகிக்கிறது? வியாப்தி எப்படி சொல்லணும்? எத்திர பூமகா தத்திர வன்னின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் இல்லையா? அப்ப எத்திர பிரமேயம் தத்திர அபிதேயம்னு சொல்லணும். சரி, இது வாயால எத்திர தத்திர சொல்லி நமக்கு சுலபமா புரிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வியாப்தியுடைய ஸ்வரூபம் என்ன அது பார்க்கணும். பார்த்தேன்னா ஒரு சின்ன சிக்கல் இங்க வரும். அதாவது இப்ப எப்படி சொல்லணும்னா, வியாப்திங்கிறது என்ன? சாமானாதிகரண்ய ரூபம். சித்தாந்த வியாப்தி சொல்லணும். ஏன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் வரேன். வியாப்திங்கிறதுக்கு சாத்தியாபாவ தவிர்த்தித்வம், இது பூர்வபக்ஷ வியாப்தி. தூமத்துல சொல்லிடலாம். வன்னியபாவ தவிர்த்தித்வம், வன்னி இல்லாத இடத்தில் இல்லை, தூமம் இல்லை, அதுதான் வியாப்தி, வன்னி வியாப்தின்னு சொல்லலாம். அதே மாதிரி அபிதேயம் இல்லாத இடத்துல பிரமேயம் இல்லை, அதான் வியாப்தின்னு சொல்ல முடியுமா? அபிதேயம் இல்லைங்கிறதே முதல்ல கிடையாது. சர்வம் அபிதேயம், எல்லாமே அபிதேயம், சர்வம் பிரமேயம். அப்படி ஆனதால எது அபிதேயம் இல்லையோ, எங்க அபிதேயம் இருக்காதோ அங்க பிரமேயம் இருக்காதுன்னு சொல்றது இடத்துக்கு காமிக்க முடியாது. இது அப்பிரசித்தமாயிடும். அதனால இங்கே பூர்வபக்ஷ வியாப்தியை கொண்டு வர முடியாது. இதுக்காகவே அவ என்ன பண்ணான்னா சித்தாந்த வியாப்தின்னு வியாப்திக்கு இன்னொரு ஸ்வரூபத்தை சொல்லி காமிச்சு. அது எப்படி வந்ததுன்னு, அது எப்படின்னா, இந்த ஹேது இருக்கிற இடத்தில் வரும் அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆகாத சாத்தியத்தின் சாமானாதிகரண்யம் அப்படின்னா புரியுதா? இது புரியாது. அதாவது ஹேது இருக்கிற இடத்துல எந்த ஒரு அபாவம் வருமோ அந்த அபாவத்துக்கு சாத்தியம் பிரதியோகி ஆகாமல் இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த சாத்தியத்துடைய சமானாதிகரணம். இதை வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் பிரிச்சு சொல்லி பார்த்தேன். சாத்தியமும் ஹேதுவும் ஒரு அதிகரணத்துல இருந்தால் அப்ப இது ரெண்டுக்கும் சமானாதிகரண்யம்னு சொல்றோம். சமானாதிகரணம் ஒரே அதிகரண ஏகாதிகரண விருத்தித்வம். சரியா? சாத்தியமும் ஹேதுவும் ஒரே அதிகரணத்துல. பிரமேயம் ஹேது, இங்க அபிதேயம்ங்கிறது சாத்தியம், ரெண்டு ஒரு இடத்துல இருக்கு இல்லையா ஒரே அதிகரணத்துல. அப்படின்னா சமானாதிகரண்யம் வந்தது. நான் ஏன் அந்த ஹேது சமானாதிகெல்லாம் போடுறேன்னு இவ்வளவு போறோம், இப்ப சொல்றது இவ்வளவு போறோம். ஆனா அதுல வெறும் சமானாதிகரண்யம்னு சொன்னா எதுக்கு எதுல வியாப்தின்னு சொல்ல முடியாது. பொண்ணு தூமத்துக்கும் அக்னிக்கும் சமானாதிகரணம் இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. அப்ப தூம சமானாதிகரணா வன்னி சமானாதிகரணா தூமா ரெண்டுமே பரஸ்பர சமானாதிகரணம் ஆயிடும் இல்லையா. அப்ப எதுக்கு எது வியாப்தி, எதனுடைய வியாப்தி எதுல இருக்குன்னு சொல்ல முடியாது. போடும் அங்க ரெண்டுமே இருக்கட்டுமேனு பேச முடியாது. ஏன்னா தூமத்தை வச்சுட்டு அக்னியை கண்டுபிடிக்கலாம், ஆனா அக்னி வச்சு தூமத்தை கண்டுபிடிச்சா தப்பா போயிடும். அதனால வெறும் சமானாதிகரணம் சொல்லாமல் ஒரு விசேஷனம் போட்டு சேர்க்க வேண்டியது. தூமம் இருக்கிற இடத்தில் எது இல்லாம போகாதோ அப்பேற்பட்ட இன்னொன்னுடைய சமானாதிகரணம்னு சொல்லணும். ஒண்ணு இருக்கிற இடத்துல எந்த இன்னொன்னு ரெண்டு இருக்கும் சமானாதிகரணம் சொல்றச்சே, ஒண்ணு இருக்கிற இடத்துல எது இல்லாம போயிடாதோ அப்பேற்பட்ட இன்னொன்னுடைய சமானாதிகரணம்னு போட்டுக்கணும். இப்ப போட்டா சரியா போச்சு. ஏன்னா இப்ப தூமத்தை எடுத்துக்கலாம். தூமம் இருக்கிற இடத்துல வன்னி இல்லாம போகாதுங்கிறத நான் அபாவ அப்பிரதியோகின்னு சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய அபாவத்துக்கு பிரதியோகி ஆகாது வன்னி, அந்த வன்னியுடைய சாமானாதிகரணம் தூமத்துல வரும். ஆனா வன்னியை நீங்க எடுத்துட்டேன்னா வன்னி இருக்கிற இடத்துல இல்லாம போகாதுன்னு தூமத்தை சொல்ல முடியாது, அது இல்லாம போகலாம். அப்போ தூம சாமானாதிகரணத்தை எடுத்துக்க முடியாது. இதுக்காக நான் இப்படி சொல்றது. அது பாஷையில என்ன சொல்லுவாங்கன்னா ஹேத்வதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ
அப்பிரதியோகி சாத்திய அதிகரண விற்த்தித்வம். இங்கேருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு திரும்பி சாத்தியத்துமே சாமான அதிகரணம் சொல்லி இந்த எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே கொண்டு வந்து முடிச்சுக்குவாங்க. சரி, இது அவருடைய ஸ்வரூபம். இப்ப இந்த பிரமேயத்துல அபிதேயத்துடைய சாமானாதிகரண்யம்னு சொல்லணும் இல்லையா? இதானே இங்க வியாப்தி. சாமானாதிகரண்யம்னு சொன்னா இந்த அபிதேயமும் இந்த பிரமேயமும் ஏதோ ஒரு அதிகரணத்துல இருக்கக்கூடியதாக இருந்தா தானே சாமானாதிகரண்யம் வரும். வன்னி தூமம் இந்த மாதிரிலாம் சொன்னேன்னா இந்த பிரமேயம் இந்த அபிதேயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய விருத்திமத் பிரமேயம். அவிருத்தி பிரமேயம் கூட இருக்கு. ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, இந்த விபுல இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? விபு பிரமேயம். விபு பிரமேயம் எல்லாம் அவிருத்தி பதார்த்தம். யாருக்கு? நையாயிக்காளுக்கு. இப்ப அவிருத்தி பிரமேயத்துல சாமானாதிகரணம் வர முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒரு அதிகரணத்துல சேர்ந்தா தானே சாமானாதிகரணம் பேச முடியும். இது விருத்திமத்தே இல்லை, இது அதிகரணமே கிடையாதுன்னு சொன்னா அங்க எங்கேயாவது சாமான அதிகரணம் வர முடியுமோ? முடியாது. ஆனால் பிரமேயத்துவம் அபிதேயத்துவங்கிற இந்த தர்மம் அங்கேயும் இருக்கு. ஆகாசம் கூட ஒரு பிரமேயம் தான், அது ஒரு அபிதேயம் தான். அதுல பிரமேயத்துவம் இருக்கு, அபிதேயத்துவம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப எத்திர பிரமேயம் தத்திர தத்திர அபிதேயம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க கிரகிக்கக்கூடிய பிரமேயமும் அபிதேயமும் ஆகாஷாதிகள் இல்லை. ஏன்னா எத்திரன்னு சொல்லணுமே, சாமானாதிகரண்யத்தை நிரூபணம் பண்ணணுமே, அப்பதானே வியாப்தி வரும். சாமானாதிகரண்யம் வரக்கூடிய பிரமேயம்னு இதை நான் என்ன சொல்வேன்னா விருத்திமத் பிரமேயம், விருத்திமத் அபிதேயம். வெறும் பிரமேயம் வெறும் அபிதேயம் இல்லை. எது ஒரு அதிகரணத்துல இருக்கக்கூடியதாகுமோ அப்பேற்பட்ட பிரமேயம், ஒரு அதிகரணத்துல விருத்திமத்தாகுமே அப்பேற்பட்ட பிரமேயத்தை எடுத்துட்டுதான் எத்திர பிரமேயம் தத்திர தத்திர அபிதேயம்னு நீ வியாப்தி சொல்லணும். இந்த வியாப்தி எங்க இருக்கு? விருத்திமத்தான பிரமேயத்துல மாத்திரம்தான் இருக்கு. ஆனா சொல்லும் போது எப்படி சொல்றோம்? எத்திர பிரமேயம் தத்திர தத்திர அபிதேயம் அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப என்னாச்சு? விருத்திமத் பிரமேயேஷ்வேவ வியாப்தி அஸ்தி. வியாப்தி எங்க இருக்கு? விருத்திமத் பிரமேயத்வாவச்சேதேன இயம் வியாப்தி வித்யதே பரந்து பிரமேயத்துவேன ரூபேண கிருஹ்யதே. அதான் இது பிரமேயத்துவம்னு சொன்னா அவிருத்தி சாதாரணோ தர்மா தத்திர வியாப்தி அஸ்தி. அங்க இந்த வியாப்தி கிடையாது. வியாப்தி எங்க இருக்கு? விருத்திமத் பிரமேயேஷு. அப்ப விருத்திமத் பிரமேயத்துவேன ரூபேணைவ கிருஹ்யதேன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அது சொல்லிட்டு போலாமா? எத்திர விருத்திமத் பிரமேயம் தத்திர தத்திர விருத்திமத் விசேயம்னு அந்த விருத்திமத்துன்னு உன்னை சேர்த்து போட்டுக்கீங்கன்னா சேர்த்து போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்டா தப்பு. வேற போட்டா தப்பு. எப்படி தெரியுமா? இந்த வியாபிய கோட்டியில நீங்க ஒரு விசேஷனம் சேர்க்கணும்னு சொன்னா அந்த விசேஷனம் விபிச்சார வாரகமாக இருக்கணும்னு நிர்பந்தம். வேற ஒரு காரணத்தை கொண்டு நீங்க ஏதாவது விசேஷனம் போட்டீங்கன்னா நான் சார்த்தகன்னு ஒத்துக்க மாட்டேன். விபிச்சார வாரகமா இருந்தா தான் அதுக்கு சார்த்தக்கியம். தார்க்கிகால் இதை நியமம் பண்ணியிருக்கா. என்ன ஹேது கடகமான விசேஷணங்களுக்கு விபிச்சார வாரகத்துவேனைவ சார்த்தக்கியம். இந்த விசேஷனம் போடலைன்னா இங்க விபிச்சாரம் வந்துவிடும். விபிச்சாரம்னா தெரியுமா? சாத்தியா பாவவத் விருத்தித்துவம். அவிருத்தித்துவம்னு சொன்னா வியாப்தி, விருத்தித்துவம்னு சொன்னா விபிச்சாரம். சரியா? பூர்வபக்ஷ வியாப்தியில இங்க பாருங்க, இங்க விபிச்சார வாரகமாக சொல்ல முடியாது. விருத்திமத்துன்னு நாம் போடலேன்னு வச்சுங்களேன் விசேஷனம். அப்ப விசாரம் வந்து விடுமான்னு கேட்டா எங்க விசாரம் வரும்? அவிருத்தி பிரமேயத்துல தானே சொல்லணும். அவிருத்தி பிரமேயத்துல விபிச்சாரம் வராது. ஏன்? விபிச்சாரம்னா என்ன? சாத்திய அபாவவத் விருத்தித்துவம்னு போட்டிருக்கேனே. விருத்தித்துவம் எங்க அவிருத்தி பிரமேயத்துல வரப்போறது? ஆக விருத்தித்துவம் எப்ப அவிருத்தி பிரமேயத்துல வராதோ அப்ப அங்க விபிச்சாரம் வரப்போறது. ஆகாஷாதி ரூபமான அவிருத்தி பதார்த்தங்கள்ல இந்த வியாப்திக்கு விபிச்சாரம் வரவே போறது கிடையாது. அதை வியாபிருத்தி பண்றதுக்காக நீங்க விருத்திமத் பிரமேயம் போடுறீங்கன்னு ஒரு விசேஷனம் போட்டால் அது வியர்த்தம். போட்டா அங்க வியாப்தி கிடையாதுன்னு ஆயிடும். அந்த வியர்த்த விசேஷணத்தை சேர்த்துட்டு வியாப்தி சொன்னா அந்த இதுக்கு வியாப்தித்துவமே இல்லைன்னு சொல்லிட்டோம். வியர்த்தமா ஒரு விசேஷணத்தை போட்டு நீங்க பிரயோகம் பண்ணீங்கன்னா அந்த வியாப்தித்வாசின்னு தோஷம் வரும். தூமாத்னு சொன்னாலே போறோம். வனிமான் தூமாத்னு சொல்றச்ச அங்க போய் நீல தூமாத்னு ஒரு விசேஷனம் சேர்த்து போட்டால் அப்ப அந்த வியாப்தி பக்னமா போயிடும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்க தேவையில்லாத ஒரு விசேஷம் போடக்கூடாது. போட்டால்
வியாப்திக்கு பங்கம் வந்துவிடும், விரோதம் வந்துவிடும். அதனால என்னாச்சு, இப்ப இருக்கிற வியாப்தி என்னமோ விருத்திமத் பிரமேயத்துல தான் இருக்கு. ஆனா சொல்லும் போது பிரமேயத்துவேனத்தான் சொல்லி ஆகணுமே தவிர விருத்திமத் பிரமேயத்துவேன விசேஷனம் போட்டு சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்றீங்களோ இதே மாதிரி பிரதியோகியாக ஆகக்கூடியது ஒரு தியானம்தான், எல்லா தியானமும் இல்லை. ஆனா அது தெரியும் போது பேசும்போது அதை வெறும் தியானம்னு பொதுவான தர்மத்தை கொண்டு தான் பேசலாமே தவிர விசேஷமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அவ்வளவு தூரம் போறது. இங்க 2-3 திருஷ்டாந்தம் ஆயிடுது. விருத்திமத்தா இருக்கக்கூடிய பிரமேயத்துல தான் இந்த வியாப்தி இருந்தாலும் அத பிரமேயத்துவேன ரூபேன கிரகிக்கிற மாதிரி, கடமாத்திரத்துல தான் அந்த பிரதியோகித்தை இருந்தாலும், பாகாவத்துடைய பிரதியோகித்தை ஒரே ஒரு கடத்துல மாத்திரம் தான் இருந்தாலும் கடத்துவேன ரூபேன கிரகிக்கிற மாதிரி, ஒரே ஒரு ஞானத்துல தான் அந்த நாஸ்திங்கிற அபாவ பிரதியோகித்தை இருந்தால் கூட அந்த ஞானத்தை பொதுவாக ஞானம்னு நாம கிரகிச்சு பேசுறோம், விவகாரம் பண்றோம். ஆக மைஞானம் நாஸ்தின்னு சொல்றது வரப்போற ஞானத்தினுடைய பிராகபாவத்தை பத்தி பேசுறதே தவிர இது அத்தியந்தாபாவம் இல்லை, அந்யோன்யாபாவம் இல்லை. அதே சமயத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாவரூப அஜ்ஞானமும் கிடையாது. இவ்வளவு தூரம் மனசுல வச்சுட்டு இது பண்ற பூர்வபக்ஷம் இது. ததாஹி இதம் அபிதேயவத் பிரமேயாத் இத்யனுமானே யத்ர பிரமேயம் தத்ர அபிதேயம் இதி வியாப்தி கிரஹண சமயே விருத்திமத் பிரமேயத்வ அவச்சேதேனைவ சாமானாதிகரண்ய ரூப வியாப்தி தத்வேபி தஸ்யாஹ பிரமேயத்வ ரூபேணைவ கிரஹணம். விசேஷ ரூபத்துல கிரகணம் இல்லை, பிரமேயத்துவம்னு ஒரு பொதுவான தர்மத்துல தான் அந்த வியாப்தி தெரியுதுதான். நது விருத்திமத் பிரமேயத்துவேனா கௌரவா. எதுக்கு வியாபிதா வச்சதுக்கு பகு விசேஷம் கௌரவத்தை கொடுக்கிறது. விருத்திமத்துவ விசேஷணத்தை வியபிச்சார அவாரகத்வேன வையர்த்தியாச்ச. விபிச்சார வாரகம் இல்லை, இந்த வியர்த்தம் விசேஷனம். எப்படி விசாரம் வரலாமே, அவிருத்தியில விசாரம் வருமே, பிரமேயத்துவம் அதுல இருக்கு அப்படின்னு கேட்டா அவிருத்தியில விசாரம் வராது. ஏன்னா விசாரமே விருத்தித்துவ கடிதமா இருக்கு, சாத்தியாபாவம் விருத்தித்துவம். அப்ப அவிருத்தியில வர முடியாது. அவிருத்திஷு சாத்திய சாமானாதிகரண்ய ரூப வியாப்தி அபாவவது சாத்தியாபாவ சாமானாதிகரண்ய ரூப வியபிச்சாரஸ்யாபி அபாவா. அங்க வியாப்தியும் இல்லை விசாரமும் இல்லை, ரெண்டுமே இல்லை. சரியா போச்சா? அதனால அதுக்காக விசேஷனம் போடுறேன்னு சொல்லக்கூடாது. வியர்த்தமாவே போட்டு வைக்கிறேன்னு சொன்னா விசேஷணத்தை, வியர்த்த விசேஷணத்துவம் போட்டா வியாப்திதா அவச்சேதகமாக அது வியாப்திக்கு பங்கம் வருங்கிற. வியர்த்த விசேஷணத்துவ ரஹிதத்துவே சதி வியபிச்சாரி வியாவிருத்தத்துவ மாத்திரேனைவ வியாப்திதாவச்சேதகத்துவ சம்பவாச்சு. அதாவது இந்த ஒரு தர்மத்தை வியாப்திதாவச்சேதகம்னு நான் சொல்லணும்னு சொன்னா அந்த தர்மம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அது வியர்த்த விசேஷனம் இல்லாததாக இருக்கணும், வியர்த்த விசேஷண ரஹிதமாக இருக்கும். வேண்டாத ஒரு விசார அவாரகமான ஒரு விசேஷணத்தோடு கூடினதா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் அதுல இருக்கக்கூடாது. ஒண்ணு வியர்த்த விசேஷணத்துவ ரஹிதத்துவே சதி வியபிச்சாரி வியாவிருத்தம். வியபிச்சாரியிலையும் சேர்த்து இருந்ததுன்னா அப்போ வியாப்தி சொல்ல முடியாது, வியபிச்சாரியில இல்லாததாக இருக்கணும். இப்படி இருந்தால் போடும். இப்ப பிரமேயத்துவங்கிறது வியபிச்சாரி விருத்தி இல்லை. ஏன்னா பிரமேயத்துவம் அவிருத்தியான ஆகாசாதிகள்ல இருந்தாலும் அங்க ஒண்ணும் வியபிச்சாரம் வரப்போறது இல்லை. அதனால இங்க நீங்க பிரமேயத்துவேன ரூபேன அந்த வியாப்தியை கிரகிக்கலாம். இருக்கிறது இடம் எங்கன்னு கேட்டா விருத்திமத் பிரமேயத்துலதான் அந்த வியாப்தி இருக்குங்கிறது வாஸ்தவம், வஸ்துஸ்திதி. ஆனா இதுக்காக நீங்க ஒண்ணு விருத்திமத் பிரமேயம் சேர்த்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. சம்பவாச்ச ததாச்ச யதா விருத்திமத் பிரமேய கதா அப்படி வியாப்தி பிரமேயத்வேனைவ கிரஹ்யதே ததா தத்தன் நீலாதி வியக்திகதா பிரதியோகிதா நீலத்வாதி ரூபேண கிரஹ்யதே இது நகாச்சித் அனுபவத்தி. இந்த நீலம் பவிஷ்யதி, அதாவது பவிஷ்யன் நீலம், நீலம் சும்மா உதாரணாந்தரம் எடுத்துட்டார், கடமே எடுத்துக்கலாம், கடோ பவிஷ்யதி அப்படிங்கிற இடத்துல இப்ப வரக்கூடிய பவிஷ்யத் கடம் இருக்கே, அந்த பவிஷ்யத் கடப்பேன ரூபேண நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. அந்த వ్యక్తిயை நீங்க தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அது பொதுவா இந்த கடப்பேன் ரூபேண தெரிஞ்சுட்டு இருந்தாலே போதும். அந்த ரூபத்துல பவிஷ்யத் கட வியக்திகதமான ஒரு பிரதியோகிதை உங்களுக்கு பாதிக்கிறது. ஆக பிரதியோகிதா அனவச்சேதக ரூபேண பிரதியோகிதா கிருஹ்யதே. இந்த மாதிரி வரலாம். நகாச்சி அனுபவத்தி. கடங்கிற ஸ்தானத்துல நீலன்னு போட்டு வச்சாலும் ஒன்றும் அதுல ஒரு விஷயம் இல்லை. ஏவம் ச வேண்டாம்.
ஏவஞ்சங்கிறது இல்லை, ஏவம்னு போறோம். இது எப்படி சொன்னோமோ இதே மாதிரி இஹேதானியும் கடோ நாஸ்தி பிரதீதிரிவ கடோபாதானகத தற்பிராகபாவ விஷயா. இந்த திருஷ்டாந்தம் நான் 3 வச்சுட்டார். ஒண்ணு வியாப்தி திருஷ்டாந்தம், வியாப்தியை கிரகிக்கக்கூடிய திருஷ்டாந்தம். இன்னொன்னு கடப்பிராகபாவ திருஷ்டாந்தம். அதே மாதிரி மைஜானம் நாஸ்தி. இந்த மைஜானம் நாஸ்தி நமக்கு முக்கியமான தார்ஷ்டாந்திகம். இந்த மைஜானம் நாஸ்திங்கிற தார்ஷ்டாந்திகத்துக்கு கடோ பவிஷ்யத்திங்கிறது திருஷ்டாந்தம். கடோ பவிஷ்யத்திங்கிறதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தத்தை கேட்டா இந்த வியாப்தி கிரகிக்கிறது. அது சொன்ன மைஜா. இப்ப கடோ நாஸ்தி இஹேதானியும் கடோ நாஸ்தி அப்படின்னு ஒரு பிரதீதி. இதானியும் கடோ நாஸ்தி பரந்து அக்ரே பவிஷ்யத்தின்னு அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்னாச்சு, அங்க கடோபாதானகத தத் பிராகபாவ விஷயா இயம் பிரதீதி சொல்லணும். அங்க கடத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மத்துல ஒரே ஒரு கடத்துல உள்ள பிரதியோகித்தை தெரியறது, ஒரே ஒரு கடத்தை பிரதியோகியாக கொண்ட அந்த அபாவம் தெரிகிறது சொல்லணும். இதே மாதிரி மை ஞானம் நாஸ்தி பிரதீதிரபி பிரமாத்ருகத தத் பிராகபாவ விஷயா இது நகாப்தியனுபபத்தி. மை தியானம் நாஸ்தி, தியானம்னு தியானத்தும் பொதுவா தெரிகிறது. ஆனா நான் எல்லா தியானத்தையும் சொல்லல. இப்போ மை தியானம் நாஸ்தின்னு சொல்றேன். அந்த ஒரு தியானம், எந்த தியானம் எனக்கு இன்னும் வரலையோ வரப்போறதோ அந்த தியானத்தை பத்தி பேசுறேன். ஆஹா, அந்த தியானத்தினுடைய பிராகபாவம் தான் மை தியானம் நாஸ்தி அகன் நஜானாமி அப்படிங்கிற விவகாரத்துக்கு விஷயமாக ஆகிறது. அதனால தியான பிராகபாவம்ங்கிறத வச்சிருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். பூர்வபக்ஷத்தை இதுக்கு முன்னாடி சமாதானம் சொல்றது அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பிரதியோகிதாவச்சேதக பிரகாரக ஜானாபாவேன பிராகபாவ பிரதீதி அசித்தைவன்னு சொன்னார். பிராகபாவஸ்தலத்துல நீ என்ன பண்ணுவ, உனக்கு எப்படி தெரியும் பிராகபாவத்தினுடைய பிரதியோகி, விசேஷமா அந்த பிரதியோகி இதுவரையில் உற்பத்தி ஆகாத அந்த பிரதியோகியை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அப்ப எப்படி பிராகபாவம் தெரியும் கேட்டா, எனக்கு தெரியாது பிராகபாவ பிரதீதிக்கு அசித்தான்னு ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதை வச்சுட்டு அதை இன்னும் திருப்பி எனக்கு கொண்டு போறார். பிராகபாவ பிரதீதி வர முடியாது அப்படின்னு தான் மேல கொண்டு போறார். எப்படியும் அந்த பிராகபாவ பவிஷ்யத்திங்கிறதுக்கு அர்த்தமே வேறங்கிற மாதிரிதான் சித்திகாரர் கொண்டு போறார். இருந்தாலும் நடுப்புற அந்த பூர்வபக்ஷி தன்னுடைய அபிப்பிராயத்தை விசேஷமா எடுத்து சொன்னா பிராகபாவ பிரதீதி உண்டு. ஆனா அந்த பிரதீதியை உபபாதனம் பண்றச்ச நம்ம அந்த காரியகாரண பாவத்தை சரி பண்ணிக்கணும். காரியகாரண பாவத்துல பிரதியோகி ஜானம் அபாவ ஜான காரணம்னு வச்சுட்டா பிராகபாவ பிரதீதிக்கு கதி இல்லை, வர முடியாது. பிரதியோகி ஜானம் தெரிஞ்சுக்க முடியாது. பிரதியோகிதா வச்சேதக பிரகார ஜானம் சொன்னாலும் ஆட்டம் போச்சு சரியா வராது. அதனால பிரதியோகினி பாகமான எத்கிஞ்சித் தர்ம பிரகாரக ஜானம் அபாவ ஜானே காரணம்னு வச்சுட்டேன்னா பிராகபாவ பிரதீதிய உபபாதனம் பண்ண முடியும். அப்படி உபபாதனம் அதை பண்ணிட்டோம்னா நமக்கு மை தியானம் நாஸ்தின்னு சொல்ற இடத்துலயும் இது தியான பிராகபாவம்னு வச்சுட்டு உபபாதனம் பண்ணிடலாம். இது அத்தியந்தாபாவம்னு வச்சுட்டு ஏன் கஷ்டப்படணும்? மை தியானம் நாஸ்தினா இன்னும் வரப்போறது, அந்த தியானம் எப்பவோ வரப்போறது, எப்போ வந்தாலும் அந்த தியானத்தினுடைய பிராகபாவம் இப்ப இருக்குன்னு தானே ஒத்துட்டாங்கன்னா அதை பத்தி தான் பேசுறான். மை தியானம் நாஸ்தி அகம் நஜானாமிங்கிறது இது ஒண்ணும் பாவரூபமான அஜ்ஞானம் தனியாக ஒத்துக்கிறதுக்கு பிரமாணம் ஆகாது. இது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் அப்புறமா